ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். கப்பிள் ஃப்ரெண்ட்லின்னு வந்து ஒரு படம் வந்து நாங்கள் ஆஃப்டர்நூன் ஷோ பார்த்தோம். ஸோ அதோட ரிவ்யூஸ்லாம் வந்து இந்த அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் உங்களோட பொண்ணான கருத்துக்களை பார்த்துட்டு கீழே பதிவு பண்ணுங்கள். படம் பார்த்துருந்தீங்கன்னா கீழே பதிவு பண்ணுங்கள். பார்க்காதவங்களும் பதிவு பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை. நண்பா வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. கபில் ஃப்ரெண்ட்லி வந்து ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். தோனி படத்தில் நடித்தார் இல்லையா, அவரோட அந்த கதையை அப்படின்னு தெரில. பட் அந்த அந்த ஒரு சீன் வரும் பார்த்தியா ரீல்ஸ் இல்லைனா, அந்த மாதிரி தான் அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் அந்த பொண்ணுக்கு ஆகும். பட்டு நீ என்ன ஆனாலும் என்னோட அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு வந்து கரெக்டாக ஜஸ்டிஸ் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபிலிம்னா இந்த படம் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா இந்த வருஷத்தோட ஒரு பெஸ்ட்டு லவ் ஃபிலிம்னா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த அந்த சென்னையில் போய் கஷ்டப்படுறது, அந்த வீட்டில் கோச்சிட்டு போகிறதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு போய் நான் மொட்டை மாடியில் தான் படுத்து தூங்கியிருக்கேன். ஏன்னா என் ஃப்ரெண்டு அங்கே ஒருத்தர் இருப்பான், சரவணன் ஒருத்தன், அவன் ரூமில் அப்படி தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறது. அந்த மாதிரி என்னோடய லைஃப்பை நிறைய இடத்துல பார்த்த மாதிரி இருக்குது. அவள் வந்து இதில் வந்து ஆர்கிடெக்டை ட்ரை பண்ணிகிட்ருப்பார், நான் சினிமாவுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோதான், பெரிய வித்தியாசம்லாம் இருக்காது, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்படி ஒரு லவ், இப்படி ஒரு பொண்ணு வந்து ஒரு லைஃப்பில் ஒருத்தனுக்கு இந்த மாதிரி எல்லாத்துலேயும் டவுனில் இருக்கிறவன் வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடச்சின்னு வச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் சூப்பராகவே தெரிஞ்சுக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்து ரெண்டு வரைக்குமே நல்லாயிருக்கு. ஒருத்தன் லைஃப்பை தேடி போகிறான், ஒரு பொண்ணு வந்து ப்ரெசண்ட்டில் இருக்கா, இவங்க வந்துட்டு எப்படி மீட் பண்ணுறாங்க, எப்படி லவ் ஆகுது, லைஃப்பில் அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது, அதுதான் படத்தோட இது. ரொம்ப சிம்பிளான லைன் தான், பட்டு எமோஷ்னலாக அந்த சினிமா ஃபோட்டோகிராஃபியாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் ப்ளேவாக இருக்கட்டும், எல்லாமே அவசரமாக இருந்தது. அந்த ப்ரீ கிளைமேக்ஸ் தான் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. அதுவும் அந்த சிரிச்சிட்டே அழுதுருவான், அதுதான் கொஞ்சம் எமோஷ்னலாக டச் ஆகிடுச்சு. ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு லவ்வர்ஸ் டேக்கு வந்து படம் வந்து இந்த படம் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி வித் லவ் போன வாரம் வந்துச்சு, அது வந்து இப்போ ஓடிட்டுருக்குது. பட் இது இன்றைக்கி தான் வந்திருக்குது. இன்னும் கொஞ்சம் நாளில் இதுவும் பீக் ஆயிரும். ஏன்னா இது தெலுங்கு படம்னால யாரும் டக்குன்னு இதை பார்க்க இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி லவ்வர்ஸ் டேனால் எல்லோரும் வெளியே சுற்றிட்டு இருப்பாங்க. அதனால் அடுத்தடுத்த நாளில் வந்து இந்த படம் வந்து பிக்கப் ஆயிரும். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப சூப்பராக இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. அவங்களுக்குள்ள அந்த அந்த கப்புலே வந்து நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிடுறாங்க. ஒரு மாதிரி நம்ம அந்த அப்பா கேரக்டரு, அம்மா கேரக்டரு எல்லாமே நம்ம குடும்பத்தில் நாம் எப்படி மலையாள படம் பார்த்தா நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆகிறோமோ, அந்த மாதிரி ஒரு தெலுங்கு படம் மலையாள டேரக்டர் மாதிரி எடுப்பார நான் யோசிச்சுட்டு இருந்தேன், உட்காந்துட்டு இருந்தேன். பட் ஆனால் தெலுங்குலேயும் நம்ம ஆளுங்க பின்னி விளையாட்டேன். நம்ம யோகி பாபு வர சீன்ஸ்லாம் வந்து குபீர் சிரிப்பு தான். அவர் வந்தவொடனே ஒரு காமெடி பண்ணிடுவார். நீ வந்து அந்த அதில் போய் அந்த ஆசிட் பாட்டில் தானே வைக்க போகிற, போய் வை அப்படின்னு சொல்லுவார். சும்மா ஒரு சின்ன கபோர்டு மாதிரி செஞ்சு தர சொல்லுவாங்க. தெலுங்கு படம்னு சொல்லவே முடியாது, ஆனால் அந்தளவுக்கு லிப்பு ரொம்ப சிங்காக இருக்குது, தமிழ் ப்ரொனன்சியேஷனும் கரெக்டாக இருக்குது. தெலுங்கு படம் சொல்கிறாங்க, பட் மோஸ்ட்லி எல்லாமே உள்ளே இருக்கிறது எல்லாமே தமிழ் கேரக்டர்ஸ் தான். தமிழ் இண்டஸ்ட்ரியோட பீப்புள்ஸ் மட்டும்தான் இருக்காங்க. எல்லாமே நம்ம லிவிங்ஸ்டனு, யோகி பாபு, லவ் டுடேயில் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்டாக வருவாங்கள்ல அவங்க, அப்புறம் நம்ம பீஸ்ட் படத்தில் அந்த எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்க பற்றியா சொல்லுவார், இன்னொருத்தர் இருப்பார் பற்றியா, அவர் இருந்தார். எல்லாமே தெலுங்கு சொல்ல முடியாது, ஏன்னா தெலுங்கு டேரக்டர் பண்ணியிருக்கலாம், அதனால் தெலுங்கு ரைட்ஸ் வாங்கியிருக்கலாம். பட் எல்லாமே ப்ரொனன்சியேஷனும் சரி, வேர்ட்ஸும் சரி, எல்லாமே பியூர் தமிழ் மாதிரி தான் இருந்தது. ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்து நிறைய ஐடியாஸ் தருவாங்க. அந்த பொண்ணுக்கு அதான் வேலை. ஆனால் அந்த பொண்ணுக்கு எதுவும் நடக்காமல் இருக்கும், அது ஒரு மாதிரி போயிட்டே தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கு லவ் டெவலப் போயிட்டே இருக்கும். ரெண்டு பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே லிவிங் டுகெதரில் இருந்துருவாங்க ஒரு மாதிரி சட்டன் ஸ்டேஜில். அப்போ லிவிங் டுகெதர் வந்து இப்போ எல்லாமே சாதாரணமாக போச்சு. ஏன்னா நம்ம அலைப்பாயுதையிலே நம்ம இவர் காட்டிட்டார். அதனால் இப்போ அது பெருசாக தெரில. ஒரு மாதிரி இப்போ சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி எல்லாம் லிவிங் டுகெதரில் அந்த மாதிரி தான் இருக்காங்க. அப்புறமேட்டு அப்படியே பிரேக்கப் ஆகிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்க பிரேக்கப் பண்ணாமல் கடைசி வரையும் நான் உனக்கு தான், நீ எனக்கு தான், விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொன்னாங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் விட்டு போகக்கூடாது. அது இந்த படம் கண்டிப்பாக வலியுறுத்தும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டேக்கு நல்லா ஒர்த்தான படம் தான். இந்த வித் லவ்வும் இந்த படமும் ரெண்டு விட்டுருந்தா ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்ல, ஒன்றுக்கு ஒன்று நினச்சதில்ல அப்படி போயிருக்கும். ரெண்டுமே மியூட்ரல் இருக்கும். இது இப்படி போகலாமா இல்லை அப்படி போகலாமா. வித் லவ் போன வாரம் வந்ததுனால இப்போ எல்லாம் வித் லவ்க்கு போகிறாங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டே ஆகும். அப்படி ஒரு கப்பல் நம்ம சேர்லேயே இருந்தால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது படம் பார்த்து முடிஞ்சு வெளியே வரப்போ. மற்றபடி
வேறு லெவலில் படம் இந்த படம். இல்லை ஃபஸ்ட்டு படம் மாதிரி தெரில எனக்கு. அவர் அந்த ஹீரோலாம் வந்து எமோட் பண்ணுற சீன்ஸ்லாம் வந்து நம்மளால் ஒரு சீனில் கூட அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து அந்த உள்ள வலியும் இருக்கும், ஆனால் வெளியே சிரிச்சு ஆகணும். ரெண்டு 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 எமோஷனும் ஒரே இடத்துல வந்து பண்ணியிருப்பார் அவர். அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது அந்த அந்த ஹீரோயின் வந்து நம்ம பிரேமம் படத்தில் வர மாதிரி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. மறந்த வாட்டி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். நம்ம நிவின் பாலி வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பார்ல, அதோட சூப்பராக இவரும் கொடுத்துருக்காரு. ஒரு மாதிரி எமோஷன் வந்து வேறு லெவலுக்கு அந்த ரெண்டு கப்பலுக்கு உள்ள இது தான். 10க்கு ரேட்டிங் நடக்க வரும்ல. ஃபீல் குட் மூவி. ஒரு ஃபேமிலி லவ், தென் அந்த இயற்கை முறையில் இது கருத்தரிக்கிறது, அது கொஞ்சம் அந்த பொண்ணை பற்றி பெண்களை பற்றி பேசியிருப்பாங்க. எல்லாமே கவர் பண்ணியிருக்காங்க. ஒரு வில்லேஜ் பேஸ்டு அப்பா எப்படி இருப்பார், டவுன் பேஸ்டு அப்பா எப்படி இருப்பார், அதையும் காமிச்சிருக்காங்க. ஜாதியையும் காமிச்சிருக்காங்க. கரெக்டாக இருக்குது. ஒரு இடத்துல கூட தப்பாக தோணல. ஏன்னா இதுக்கு ஏன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு பட் இது மாதிரி பல கிஸ்ஸஸ் சீன்ஸ், அந்த கிஸ் சீனுக்கோசரம் படம் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி வந்து எல்லோரும் உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான். கண்டிப்பாக உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான். ஏன்னா நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னு, அவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அவங்க யார் யாரெல்லாம் தேடி போகிறாங்கன்னு உட்காந்து கண்டிப்பாக பார்த்தா ஆகணும். ஆனால் இந்த படங்கள் பார்க்குறப்ப அவங்கவுங்க முடியும் அவங்கவுங்களுக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அது ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லோரும் ஃபேமிலியாக கூட உட்காந்து பார்க்க வேண்டிய படம் தான். அந்த கிஸ் சீன்ஸ்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அந்த கிஸ்ஸில் இந்த படத்துக்கு தேவை தான். அது இல்லாமல் இருந்துச்சுன்னா இது ஒரு எம்டி இதாக இருக்கும். ஒரு லவ்வர்ஸ்குள்ளே என்ன நடக்குமோ அது இந்த படத்தில் நடக்குது. அது வெளிப்படையாக காட்டியிருக்காங்க. இல்லை அது தேஜா மாதிரி தான் இருக்கும். நம்ம டக்குன்னு பார்க்குறப்ப ஸோ இதான் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடும். ஆனால் அதை வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னு ஒவ்வொரு டேரக்டரும் வந்து ஒவ்வொரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். அது இந்த டேரக்டர் வந்து வேறு ஸ்டைல் இருக்குது. இதுக்கு முன்னாடி அவர் என்ன படம் பண்ணியிருக்காருன்னு தெரியல. இனிமேட்டு தான் போய் பார்க்கணும். என்னென்ன படம்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இவர் லெஜெண்டு தான். எனக்கு இந்த படம் பார்க்கும்போதே லெஜெண்ட் மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒரு மாதிரி நல்லாவே இருக்குது. எனக்கு பர்சனலாக படம் பிடிச்சிக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நான் என்னோடய ரிவ்யூஸ் சில பேர் பார்த்துட்டு நீங்கள் படத்துக்கு போகிறதா இருந்தால் நான் கண்டிப்பாக போங்கன்னு தான் சொல்லுவேன். அது வந்து என்னோடய சஜஷனு. ஓவராலாக பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் தான். 10க்கு ரேட்டிங் நான் அடக்க மாட்டேன். எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். இதுவரையும் எங்களோட சேனலில் வந்து நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து மூவிஸ், ரிவ்யூஸ், ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே இந்த சேனல்ஸில் வரும். அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.